நம்முடைய எலக்ட்ரிக்கல் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு, சென்னை அம்பத்தூர்லேருந்து ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எங்க வீட்லயும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கு. வந்து பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சார் நம்மளுடைய ஃபாலோவர். ரொம்ப நாளாவே நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் முன்னாடி நம்மள இந்த ஒர்க்குக்காக புக் பண்ணியிருந்தாங்க. இந்த வீட்டுக்கு வயரிங் பண்ணி 20 டேஸ்க்கு மேல இருக்கும். நெறைய இடத்துல ஸ்விட்ச் போர்ட்ஸ் டேமேஜா இருக்கு. வயரிங் டேமேஜா இருக்கு. அதேபோல அவுட்டர்லேயே கேசிங் பண்ணி ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, எல்லாமே நம்ம கன்சீல்டா பண்ண போறோம். ஸோ டோட்டலா எல்லா வயருமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ ஃப்ரெஷ்ஷா நம்ம ஸ்டைல்ல வயரிங் பண்ண போறோம். ஸோ இந்த மாரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்ல பலருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம். ஓல்டு மாடல் வுட்டன் பாக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு, மெட்டல் பாக்ஸா நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? இல்ல பிவிசி பாக்ஸா சேஞ்ச் பண்ணலாமா? இல்ல சேம் வுட்டன் பாக்ஸாவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமான்ற நெறைய பேருக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கலாம். ஸோ வுட்டன் பாக்ஸ நம்ம மெயினா சேஞ்ச் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர நியூ மாடல் ஸ்விட்சஸ் எல்லாமே நம்ம அந்த வுட்டன் பாக்ஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் மேஜரா வந்து இந்த வுட்டன் பாக்ஸ நம்ம சேஞ்ச் பண்றதுக்கான ரீசன். இந்த வுட்டன் பாக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்தது தான் பார்த்தீங்கன்னா, மெட்டல் பாக்ஸும், பிவிசி பாக்ஸும். ஸோ இந்த 2 பாக்ஸ்ல எந்த பாக்ஸ நம்ம யூஸ் பண்றது பெஸ்ட் அப்படின்றது நெறைய பேருக்கு ஒரு சந்தேகமா இருக்கலாம். மெட்டல் பாக்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பிவிசி பாக்ஸா இருந்தாலும் சரி, 2த்துக்குமே நம்மளுக்கு அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் நெறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிவிசி பாக்ஸோடைய அட்வான்டேஜ நம்ம பார்க்கலாம். ஸோ பிவிசி பாக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அதில ரஸ்ட் இஷ்யூஸ் நம்மளுக்கு வராது. ஸோ கரோஷன் ஆகுற பிரச்சனை நம்மளுக்கு வராது. ஸோ பூச்சி அதாவது டெர்மைட்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ கரையான் அரிப்பு அது மாரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ரிஸ்க் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஷாக்கும் பிவிசி பாக்ஸில ரொம்ப கம்மி தான். இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபயர் ப்ரூஃப் நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஏதோ ஒரு ஃபயர் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம கூட ஸோ பாக்ஸ் ஃபுல்லாவே நம்மளுக்கு மெல்ட் ஆகி எரிஞ்சிரும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸிக் கேஸ்னாலே நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ மெட்டல் பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது பிவிசி பாக்ஸோடைய ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். மெட்டல் பாக்ஸோடைய அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்மளுக்கு ஃபயர் ப்ரூஃபா நம்மளுக்கு இருக்கும். பாக்ஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரஸ்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ். அதேபோல மெட்டல் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ராப்பரா எர்த்திங் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ எர்த்திங் நம்ம ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, ஸோ ரிஸ்க் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஷாக்கும் கண்டிப்பா மெட்டல் பாக்ஸில அதிகம் தான். ஸோ பிவிசி பாக்ஸும், மெட்டல் பாக்ஸும் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலான்றத அடுத்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். இந்த வீட்டோடைய வயரிங் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி பண்ணியிருக்கோன்றது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.